சித்தி, வேலை ஆயிடுச்சு, கதவை சாத்திட்டு போகிறேன், நீ தூங்கு, நான் சாயங்காலம் வரேன் சொல்லிக்கொண்டே சாந்தி கதவை மெதுவாக மூடிவிட்டு போனாள். ராஜம் எழுந்து சென்று தாழிடவில்லை. ஆயாசமாக இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அவள் கணவர் பழனி வந்து விடுவார். அவர் வந்து தாழிட்டு கொள்ளட்டும். கண்களை மூடிக்கொண்டாள். காலையில் எழுந்து காலைக்கடன் முடித்து குளித்ததோடு சரி. படுத்துக்கொண்டேதான் இருக்கிறாள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. செய்யக்கூடாது என்பது டாக்டர் அம்மாவின் உத்தரவு. தனக்கு ஏன் இந்த கஷ்டம், அதுவும் இந்த வயதில்? வேண்டுமென்று சுற்றாத கோவில் இல்லை, இருக்காத விரதம் இல்லை, செய்யாத பூஜை இல்லை. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் வாழ்வின் அங்கமாகி போனது. ஜாடை மாடையாக குத்தல் பேச்சுக்களும் அனுதாப பார்வைகளும் பழகி போனது. குறை யாரிடம் என்ற இரக்கமில்லாத கேள்விகள் தவிர்க்க முடியாததாகி போனது. யாரிடமும் இல்லை என்ற பதில் கேட்பவர்களை திருப்தி அடையச் செய்ததில்லை. கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத இந்த ஊரில் இருக்கும் எல்லோருடைய தலையாய பிரச்சனையும் தான் மட்டும்தானா என்ற சந்தேகம் வரும். அப்போதெல்லாம் கிடைக்காத வரம் இப்போது கிடைக்கப் போகிறது. இப்போதும் ஊர் பேசுகிறது. இது என்னடிமா அதிசயமாக இருக்கு, காலப்போன காலத்தில் சின்னத்தாயி கிழவி வந்து அங்கலாய்த்து விட்டு போனாள். இதற்காகத்தான் இத்தனை காலம் நிற்கலையோ? இது அவளது சின்ன மாமியார். மாமியார் இருந்த வரையில் குத்தி காட்டாத நாளில்லை. தான் பெற்ற பெண்கள் இருவரும் தலா 2, 3 என்று குழந்தைகள் பெற்றனர் என்ற பெருமை. எங்கள் வம்சத்திலே மலடுங்கிற பேச்சே இல்லை. எல்லோர் வீடும் குழந்தை குட்டின்னு நிறைஞ்சிருக்கும். உன் குடும்பம்தான் விருத்தியாகாத குடும்பம் என்று கரித்து கொட்டுவார். ராஜம் அவள் பெற்றோருக்கு ஒரே பெண். அவளது பெரியம்மாவிற்கு பிள்ளை இல்லை. பெண் குழந்தை ஒன்றை உறவிலேயே ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டார்கள். அதனாலேயே மாமியாருக்கு மிகவும் இளக்காரம். மருத்துவமனையில் எல்லா பரிசோதனைகளும் செய்து கொண்டார்கள். இருவரிடமும் குறை எதுவும் இல்லை. ஆனால் இதை நம்புவதற்கு மாமியார் தயாராக இல்லை. ஒவ்வொரு மாதமும் வீட்டு விளக்காகும்போது வசவுகளுக்கு குறை இருக்காது. மனமும் உடலும் சோர்ந்து போய் அழும்போது கணவன் பழனி ஆறுதல் கூறுவான். நேரடியாக அம்மாவை கண்டிக்க முடியாவிட்டாலும் மனைவியிடம் காட்டும் அன்பில் குறை வைக்கவில்லை. அது ஒன்றுதான் அவள் வாழ்வில் கிடைத்த வரம். அது ஒன்றுதான் குடும்பத்தினரின் உதாசீனம் மாமியாரின் கடுமையான பேச்சுக்களையும் பொறுத்து போக வைத்தது. நாத்தனார் இருவரும் அடிக்கடி வந்து விடுவார்கள். அப்போதெல்லாம் ராஜத்திற்கு வீடு நரகம்தான். குழந்தைகளை கொஞ்சினாலும் தப்பு, கொஞ்சாவிட்டாலும் தப்பு. குழந்தைக்கு ஹாலில் உட்காந்து சோறு ஊட்டாத, போய் ரூமில் உட்காந்து ஊட்டு, கண்ணுபட போகுது என்பாள் மாமியார் தன் மகளிடம். ஆமாண்டி, நேற்று என் பிள்ளை எல்லார் முன்னாடியும் உட்காந்து தோசை சாப்பிட்டான். ராத்திரியெல்லாம் வயிறு வலி தாங்காமல் துடிச்சிட்டான். பெரிய நாத்தனார் ஒத்து ஊதுவாள். வீட்டில் ஒரு வேலைக்காரி கூட கிடையாது. வெளியிலிருந்து யாரும் வருவதும் இல்லை. இவர்கள் தன்னைத்தான் குறிப்பிட்டு பேசுகிறார்கள் என்பது நன்றாக புரியும். ஒன்றும் சொல்ல மாட்டாள். இத்தனை பேருக்கும் தோசை சுட்டு கொடுப்பதே அவள்தான். அவள் கண் பட்டுவிடும் என்று கூறுவது அம்பாக நெஞ்சை துளைக்கும். இந்த பேச்செல்லாம் வீட்டில் பழனி இருக்கும்போது வராது. அண்ணனிடம் குழைவார்கள். அண்ணனின் முன்பு அவளிடம் அண்ணி அண்ணி என்று பேசுவார்கள். அவன் இல்லாத போதும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் போதும் அது இது என்று பேசுவார்கள். ராஜத்திற்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. வீட்டுக்கு வந்த மருமகள் என்பதால் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்ற ஆணவத்தில் நடந்து கொள்கிறார்களா, இல்லை வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதால் வெறுப்பில் இப்படி பேசுகிறார்களா? எதுவாக இருந்தாலும் கணவனிடம் சொல்ல மாட்டாள். பழனி நல்லவன்தான். ஆனால் அம்மா தங்கைகளிடம் தனக்காக பரிந்து பேசுவானா என்பதில் அவளுக்கு சந்தேகம். அதனால் ஏற்படும் பின்விளைவுகளை நினைத்து கூட பார்க்க முடியாது. சகித்து கொண்டு போவதே மேல். ரொம்பவும் முடியாத போது மட்டுமே பழனியிடம் சொல்லி அழுவாள். அவனது ஆறுதல் வார்த்தைகளே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. மாமியாரின் காலத்துக்கு பின் நாத்தனார்களின் வருகை கொஞ்சம் குறைந்தது. ஆனால் வரும்போதெல்லாம் இல்லாத கஷ்டங்களை சொல்லி கணிசமாக கறந்து கொண்டு போவார்கள். பிள்ளை இல்லாத சொத்து தானே, கொடுத்தா என்ன குறைஞ்சிடும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்வதையும் ராஜம் கேட்டிருக்கிறாள். பழைய நினைவுகளில் மூழ்கி போயிருந்தவள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தலையை தூக்கி பார்த்தாள். பழனிதான் வந்து கொண்டிருந்தான்.
அவளுக்கு திரும்பி படுக்க வேண்டும் போல் இருந்தது. படுத்த வாக்கில் திரும்பக்கூடாது என்று டாக்டர் கூறியிருந்தார். எழுந்து உட்கார்ந்து திரும்ப வேண்டும். சோர்வுடன் முழங்கையை படுக்கையில் ஊன்றி தலையை உயர்த்தி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். சாப்பிட்டியா? பழனியின் கேள்விக்கு தலையசைத்துவிட்டு நீங்களும் போட்டு சாப்பிடுங்க என்றாள். இத்தனை வருடங்களில் அவள் பரிமாறித்தான் அவன் சாப்பிடுவான். இப்போது சாந்தி சமைத்து வைத்துவிட்டு போவதை தானே போட்டுக்கொண்டு சாப்பிட்டுவிட்டு எல்லாவற்றையும் எடுத்து சமையலறையில் வைத்துவிட்டு தட்டலம்பி வைப்பதை பார்க்க கஷ்டமாக இருந்தது. ராஜத்திற்கு ஒருவேளை இதெல்லாம் நடக்க வேண்டிய காலத்தில் நடந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்போம் என்று தோன்றியது. இப்போது ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவதை நினைத்தால் கலக்கமாக இருக்கிறது. இனிமேல் கலைப்பது உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று டாக்டர் எச்சரித்து விட்டார். வேண்டுமென்று காலம் தாழ்த்தவில்லை. தூரம் நின்றுவிட்டது என்றுதான் நினைத்தாள். காலை தலைச்சுற்றலுக்கு பித்தமாக இருக்கும் என்று கை வைத்தியம் செய்து கொண்டாள். நிற்கவில்லை. ஒரு நாள் ரசம் தாளிக்கும் போது வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. அவளுக்கு எப்போதும் பெருங்காயம் நிறைய போட்டு ரசம் தாளிக்கும் வாசம் பிடிக்கும். இப்போது என்ன புதிதாக இந்த வாசனை குமட்டுகிறது? முதல் முறையாக சந்தேகம் வந்தது. உடனே மருத்துவமனை சென்றார்கள். டாக்டர் உறுதிப்படுத்தினார். காலம் தாழ்த்தி வந்த வரம் என்று வாழ்த்தினார். ராஜம் பழனிக்கும் சந்தோஷம்தான். ஆனால் கூச்சம். ஊர் உறவுகளை பற்றி கூட கவலைப்படவில்லை. ஆனால் எப்படி வளர்த்து ஆளாக்குவோம் என்ற கவலை சந்தோஷத்தை தகர்த்தது. ராஜத்தின் அக்காள் மகள் சாந்தி. நான் இருக்கேன் சித்தி துணைக்கு. கூட இருந்து இப்போ உனக்கு உதவி செய்கிற மாதிரி குழந்தையையும் நான் உங்கள் கூடவே இருந்து வளர்த்து கொடுக்கிறேன். எங்களுக்கு மட்டும் யார் இருக்கா கொஞ்சி சீராட்ட என்பாள் சந்தோஷமும் ஏக்கமும் கலந்த குரலில். இவர்கள் வீட்டின் பின்புறம் சின்னதாக 2 அவுட் ஹவுஸ் வாடகைக்கு விட்டிருந்தார்கள். அதில் ஒன்றில்தான் சாந்தி வசிக்கிறாள். அவள் கணவன் சின்னதாக டைலர் கடை வைத்திருக்கிறான். வருமானம் அதிகம் இல்லை. குழந்தைகள் இல்லாததால் செலவுகளும் அதிகம் இல்லை. இருவருக்கும் தங்கமான குணம். மற்றவர்களுக்கு உதவுவதில் போட்டி போட்டுக்கொண்டு செய்வார்கள். இந்த சாந்தி மட்டும் இல்லை என்றால் இவர்கள் பாடு திண்டாட்டம்தான். ராஜம் உண்டான விஷயம் கேள்விப்பட்டவுடன் நாத்தனார் இருவரும் வந்தனர். என்னமோ துக்க வீட்டுக்கு வந்தது போல முகத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். அதிகம் உடம்பை அலட்டிக்கொள்ளக்கூடாது என்பதால் படுக்கையில் உட்கார்ந்தபடியே பேசிக்கொண்டிருந்தாள் ராஜம். பழனி உள்ளே சென்று சாப்பிட பழம் கொண்டு வந்து வைத்தார். இந்த வயசில் அண்ணி ரெஸ்ட் எடுக்கிறதும் நீ வேலை செய்யறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்போ என்று நொடித்தாள் ஒருத்தி. அவர்களுக்கு இந்த விஷயம் உண்மையில் அதிர்ச்சிதான். அண்ணனின் சொத்து தங்கள் பிள்ளைகளுக்குத்தான் வரப்போகிறது என்று நம்பியிருந்தார்கள். அது நிராசையாக போனதில் இருவருக்கும் ஏகப்பட்ட வருத்தம். மாமியார் இருக்கும்போதே சொல்வார், உன் தங்கைகளுக்குத்தான் 4-5 பிள்ளைகள் இருக்கே, அதில் ஒன்றை உன் பிள்ளையா வளர்த்துக்கோ என்று. மாமியார் இப்படி சொல்வது கூட அவர்களது மகள்களின் போதனைதான் என்பது ராஜத்திற்கும் பழனிக்கும் நன்றாக புரியும். இருவரில் ஒருவரின் குழந்தையை எடுத்துக்கொண்டால் மற்றவள் வெந்து போவாள் என்பதும், அதனால் குடும்பத்தில் இன்னும் சண்டையும் குழப்பமும் உண்டாகும் என்பதும் பழனிக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் பிடிகொடுத்து பேச மாட்டான். ராஜத்திற்கும் உள்ளூர பயம். அண்ணன் வீடு என்று வரும்போதே இப்படி அதிகாரம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகளில் ஒன்றை ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டால் அவ்வளவுதான். உரிமையில் இன்னும் ஆட்டி படைப்பார்கள். போதுமடா சாமி, இப்படியே இருந்துவிட்டு போகலாம் என்று நினைப்பாள். மாமியாரின் மறைவுக்கு பின் இந்த பேச்சுக்கள் நின்றுவிட்டது. சாத்துக்குடி பழம் ஒன்றை உரித்து ராஜத்திற்கு கொடுத்து கொண்டு தானும் சாப்பிட்டபடி அமர்ந்திருந்தான் பழனி. சாந்தி உள்ளே வந்தாள். சித்தி, உனக்கு ராத்திரிக்கு என்ன வேணும்? சப்பாத்தியும் கூட்டும் பண்ணவா? 2 பேருக்கும் பிடிக்கும்தானே என்று உரிமையுடன் கூறிவிட்டு சமையலறைக்குள் போனாள். பழனி அவளையே பார்த்து கொண்டிருந்தார். சம்பளமில்லாத வேலைக்காரியாக நாள் முழுவதும் வேலை செய்யும் இந்த பெண்ணிற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? ஆரம்பத்திலேயே ஒரு தொகை கொடுக்க முன்வந்த போது கோபித்து கொண்டு சண்டை போட்டாள். இப்படியெல்லாம் பேசினா இனிமே வீட்டுக்கே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். பழனி அத்தோடு அந்த நினைப்பை விட்டுவிட்டார்.
ராஜத்திற்கு 7 மாதம் ஆனது. எப்போதும் சோர்வாகவே இருந்தாள். செக்கப்பிற்கு போன போது டாக்டர் சர்க்கரை, பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஏறிவிட்டது. மருந்து மாத்திரைகளை சரியாக சாப்பிடுகிறீர்களா? உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களுக்கு கூட சில சமயம் கர்ப்ப காலத்தில் பிபி, சுகர் வந்துவிடும். அதனால் உங்கள் உடல் நலனில் கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்றார். என்னதான் பார்த்து பார்த்து பழனியும் சாந்தியும் கவனித்தாலும் ராஜம் பலகீனமாகவே இருந்தாள். இது பழனிக்கு கவலையை தந்தது. எப்போதும் ராஜம் அருகிலேயே இருந்தார். அவளுக்கு தைரியம் கூறினார். அவள் கண்களை மூடி சோர்வாக படுத்திருப்பதை பார்க்கும்போது மனம் கனத்து போகும். தனக்கு வாழ்க்கைப்பட்டு வந்து இவள் என்ன சுகத்தை கண்டாள்? எதற்குமே ஆசைப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட ஒரு யோகி போல வாழ்ந்திருக்கிறாளே. குழந்தை ஆசையை கூட அபூர்வமாகவே வெளிப்படுத்தி இருக்கிறாள். இவளுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த சூழல் உருவாகி இருக்கிறதோ? மனதில் பலவற்றையும் எண்ணியவாறு தூங்கும் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார். நாட்கள் ஓடியது. ஒரு நல்ல மழை நாளில் ராஜத்திற்கு வழி எடுத்தது. ஓடிப்போய் டாக்ஸி கொண்டு வந்தார். மருத்துவமனை விரைந்தனர். உள்ளே சென்ற சற்று நேரத்தில் குழந்தை அழுக்குரல் கேட்டது. பழனிக்கு பரவசமாக இருந்தது. வெகு நேரமாகியும் யாரும் குழந்தையை கொண்டு வந்து காட்டவில்லை. பழனிக்கு பதட்டமாக இருந்தது. என்ன நடக்கிறது? ராஜம் எப்படி இருக்கிறாள்? இவர்கள் தவித்து கொண்டிருந்த போது டாக்டர் வெளியே வந்தார். கவலை தோய்ந்த குரலில், வலி தாங்கும் அளவு சக்தி இல்லாததால் சிசேரியன் மூலம் குழந்தையை எடுத்துவிட்டோம். இரத்தப்போக்கு அதிகமாகிவிட்டது. தாயை காப்பாற்ற முடியவில்லை. இதற்கு மேல் டாக்டர் பேசிய எதுவும் பழனியின் காதில் விழவில்லை. வேறற்ற மரமாக சாய்ந்தார். முதலுதவி செய்து ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கூறினார்கள். பின் காரியங்கள் ஒவ்வொன்றாய் நடந்து முடிந்தது. குழந்தையை சாந்தியும் அவள் கணவனும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார்கள். 16ஆம் நாள் காரியம் முடிந்த இரவு பழனி ஒரு பெரிய கவரை சாந்தியின் கையில் கொடுத்தார். என்ன சித்தப்பா? புரியாமல் கேட்டாள். சொத்து பத்திரம் எல்லாம் குழந்தை பெயருக்கு மாற்றி உங்களை பொறுப்பாளர்களாக எழுதியிருக்கிறேன் என்றார். சாந்தி பதறினாள். என்னாச்சு சித்தப்பா? ஏன் இப்படி என்று பதறியவளை கையமர்த்தினார் பழனி. தீர்த்த யாத்திரை செல்கிறேன். எங்கு விருப்பமோ அங்கு தங்கிவிடுகிறேன். இனி திரும்பி வரும் எண்ணம் இல்லை. தீர்க்கமான குரலில் கூறிவிட்டு குழந்தையை உச்சி முகந்தார். பின் பையை தோளில் மாட்டிக்கொண்டு திரும்பி பாராமல் நடந்தார். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.